ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. லவ் அன்பை பற்றி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, என்னோட அப்பா அம்மாவை வந்து நான் எப்படி நேசிக்கிறேன், அவங்க மீது எப்படி அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னோட பார்ட்னர் மீது எப்படி நான் வந்து லவ் வச்சிருக்கிறேன், அவங்க மீது எப்படி அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னோட லவ்வர் மீது எப்படி லவ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த செல்ஃப் லவ், தன் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த சுய அன்பை பற்றி பேசுவாங்க. இந்த செல்ஃப் லவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மூலம் பார்க்கலாம். இப்போ ஒருவர் வந்து ஒரு கடைக்கு சாப்பிட போறாரு. தன்னோட வண்டியை வந்து பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அப்படி அந்த ஹோட்டல் வாசலில் என்ட்ரு ஆகும்போது என்ன பண்றாருன்னா, உள்ள இருந்து ஒருத்தர் வந்து தெரியாம இவர் மீது இடிச்சிருந்தாரு. உடனே அவரை கொஞ்சம் பார்த்து வர்றது இல்லையா, இப்படி வந்து இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. திரும்ப அந்த ஹோட்டல் உள்ள போய் ஒரு டேபிள்ல அமர்ந்துருக்கிறாரு. சப்ளையர் ஒருவர் வந்து, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றாரு. 5 நிமிடம் ஆகியும் வந்து அவருக்கு சாப்பாடு வரல. உடனே அந்த டேபிள் வந்து எந்திரிச்சு, நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இப்போ வரைக்கும் நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறாரு. உடனே அந்த சப்ளையர் வந்து, சார் கோவப்படாதீங்க சார், ஒரு மினிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு ரசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த சப்ளையர் கொண்டாந்து ரசம் ஊத்துறாரு. அந்த ரசம் வந்து அவர் நேரமும் என்னன்னு தெரியல, சூடு இல்லாம ஆறி போயிருக்கு. உடனே இந்த ரசம் என்ன சூடு இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. திரும்ப கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மோர் வேணுங்கிறாரு. அதுவும் பாருங்க, அவர் நேரமா என்னன்னு தெரியல, அந்த மோர் வேற திடீர்னு சூடா வேற இருக்குது. அவர் மோர்னா வந்து சூடா இருக்காத, இது எதுக்கு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்படுறதா வந்து அவரோட நேச்சுரல். ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுற கேரக்டர் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருக்கிறவர் அந்த தண்ணி ஜார் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த வாட்டர் ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இல்ல. இருந்தாலும் அவர் கேட்குறாருன்னு சொல்லி இவர் எடுத்து கொடுத்துட்றாரு. உடனே அந்த சப்ளையர் அவசரமாக வந்து அந்த வாட்டர் ஜாரை வந்து ஃபில் பண்ணுறாரு. அப்படி அந்த வாட்டர் ஜாரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து அந்த சப்ளையர் சொல்கிறாரு, சார் வந்து உங்கள் வாட்டர் ஜார்லேயே வந்து தண்ணி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க முடியும்? முதல்ல வந்து உங்கள் வாட்டர் ஜாரை வந்து ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிருந்தாரு. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. திரும்ப அந்த சப்ளையரை கூப்பிட்டு, நீ என்னை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார், முதல்ல வந்து உங்கள்கிட்ட தண்ணி இருந்தால் தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும். நானும் வந்து வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து மற்றவங்க மீது அன்பாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் மீது அன்பாக இருக்கணும். நீங்கள் உங்கள் மீது அன்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து மற்றவங்க மீது அன்பு செலுத்த முடியும். உங்களோட இதயத்தை வந்து அன்பால் முதல்ல வந்து நிரப்பணும். அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இதயத்துக்கு வந்து நீங்கள் அன்பை கொடுக்க முடியும். அதனால் உங்களோட இதயத்தை முதல்ல வந்து அன்பால் நிரப்புங்க. உங்களோட ஜாரை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ளையரு போயிருந்தாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை லவ் பண்ணலை அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து உங்கள் மீது அன்பு செலுத்தலை அப்படின்னா, மற்றவங்க மீது உங்களால் எப்படி வந்து அன்பு செலுத்த முடியும்? ஒருத்தவங்க மீது வந்து நீங்கள் வந்து உண்மையான அன்பு செலுத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் உங்கள் மீது வந்து அன்பு செலுத்தணும். இந்த செல்ஃப் லவ், சுய அன்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுதான் வந்து செல்ஃப் லவ். இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க மீது அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க மீது வந்து ரொம்ப கேர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ எல்லாமே செய்வீங்க. அவங்க மீது வந்து ரொம்ப பாசமாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மீது அன்பு வச்சுருக்கீங்க, உங்கள் மீது நீங்கள் காதல் வச்சுருக்கீங்க, உங்கள் மீது வந்து நீங்கள் லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை ரொம்ப கேர் பண்ணுவீங்க, உங்கள் மீது பாசமாக இருப்பீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து செய்வீங்க. எப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சன் மீது வந்து ஹார்ட்லி க்ளோஸ், அதாவது அந்த இதயத்தோட இணைந்து இருக்கீங்களோ, அப்போ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். எந்த நேரத்தில் அவங்க கோவப்படுவாங்க, எந்த நேரத்தில் அவங்களுக்கு அழுவ வரும், எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட கனெக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் கோவம் வரும், எந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அழுகை வருங்கக்கூடிய உங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். உங்கள் கூட நீங்கள் கனெக்ஷனில் இருக்கும்போது அவங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிட முடியுது, உங்களை பற்றி நீங்கள் நிறையா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட முடியுது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் மேலே வந்து லவ் இல்லை, உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா வந்து மற்றவங்க வந்து யாராவது உங்கள் மீது அன்பு செலுத்தணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து செல்ஃப் கேர் மட்டும் கிடையாது. நல்லா குளிக்கிறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா சாப்பாடு சாப்பிட்றது, இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்துறது தான் வந்து அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து, நான் செய்கிற விஷயங்களுக்கு வந்து வெளியே இருந்து, அதாவது சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு அப்ரூவல் தரணும், சுற்றி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து பாராட்டணும், நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் செய்கிற விஷயத்த நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலை, உங்களை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களை வந்து அக்செப்ட்டும் பண்ணுவாங்க. மெயினாக அந்த செல்ஃப் லவ் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து தாழ்வு மனப்பான்மை. நம்மளை பற்றி நமக்கு வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து என்னோட கலர் சரியில்லை, என்னோட உயரம் சரியில்லை, நான் வந்து ரொம்ப குட்டையாக இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப நெட்டையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி ரொம்ப தாழ்வான ஒரு மனப்பான்மை வந்து சிந்திக்கிறது. நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து நேசிக்கிறீங்க, ஒருத்தவங்க மீது அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட கலரை பார்த்தோ இல்லை அவங்களோட உடல் உபாதையை பார்த்து தான் நீங்கள் வந்து அன்பு செலுத்துறீங்களா? அன்பு செலுத்துறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் வந்து இந்த உடல் உபாதைகள் இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஒரு நல்ல இதயம் இருந்தால் போதும். அந்த இதயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களை நேசிங்க. ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பிரச்சனையாயிருச்சு, ரொம்ப ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் கேரோட இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து சால்வ் பண்ண முடியுங்கக்கூடிய கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இதுவே உங்ககிட்ட ஒரு செல்ஃப் லவ் இல்லை, ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிரச்சனையே உங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சின்ன விஷயமா தான் இருக்கும், அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதுக்கு மேலே என்னால் லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாதோ அப்படிங்கக்கூடிய சுச்சுவேஷனுக்குலாம் நீங்கள் போயிருவீங்க. உங்கள் மேலே செல்ஃப் லவ் இருக்குது அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் உங்கள் மேலே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மீது வந்து அந்த செல்ஃப் லவ்வோட இருக்கணும். சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது செல்ஃபிஷாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. நம்ம மேலே வந்து நம்மளை கேர் பண்ணுறது, நம்மளை அக்செப்ட் பண்ணுறது, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது. அதனால் வந்து ஒருவேளை உங்களை பார்த்து நீங்கள் இப்போ செல்ஃப் கேராக இருக்கும்போது யாராவது நீ செல்ஃபிஷாக இருக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே பதில் சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்களை கேர் பண்ணுறீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அதை மட்டும் பாருங்கள். அவங்ககிட்ட போய் நான் வந்து செல்ஃப் லவ்வோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் கிடையாது. அவங்க செல்ஃபிஷ்னு சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் வந்து உங்களை மட்டும் கேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து செல்ஃப் லவ் இல்லை, நீங்கள் வந்து உங்களை நேசிக்கலை, உங்கள் மீது வந்து அன்பு செலுத்தலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனலாக நீங்கள் டேக்கிங் கேர் பண்ணணும். உடலாக இருக்கட்டும், இந்த மனமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டேக்கிங் கேர் பண்ணணும். ரெண்டாவது, உங்களை சுற்றி முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவான பர்சனாக வச்சுக்கணும். நல்லா உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய பர்சன், உங்களை வந்து எப்போதுமே மோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன், ஒரு நல்ல கண்டென்ட் சொல்லக்கூடிய பர்சன், இந்த மாதிரி பர்சனே வந்து உங்களை சுற்றி வச்சுக்கணும். மூணாவது, நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதில் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தணும். இந்த விஷயங்கள் சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயம் செய்தாலும் அதில் வந்து உங்களை முன்னிலைப்படுத்துங்க. என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. லைஃப் கூட நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, உங்கள் மீது வந்து செல்ஃப் லவ் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நல்ல அன்பு இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு கேராக இருக்கிறீங்க, செல்ஃப் லவ்வாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உங்கள் மீது எப்போதுமே வந்து செல்ஃப் லவ், உங்களை வந்து எப்போதுமே நேசிச்சோடு இருங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல ஏபி பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைல் எனக்கு டைரெக்டாக எப்போதுமே மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.